உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க. அது ஆட்சியை தீர்மானிக்கிற மிகப்பெரிய சக்தியா மாறிடுச்சு. திரையரங்குல விசில் அடிச்ச ரசிகர்களை ஓட்டு போட வச்சு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்த வரலாறு நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டு. எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு கலைஞர், ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த், இப்ப தளபதி விஜய் வரைக்கும் திரையில இருந்து ஜெயிச்சவங்க எத்தனை பேரு? இதுல ஜெயிச்சவங்க யாரு, தோத்தவங்க யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சினிமா அரசியல்னு சொன்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது எம்ஜிஆர் தான். 70களில் டிஎம்கேவோட பொருளாளராக இருந்தவர் தான் எம்ஜிஆர். திடீர்னு ஒரு நாள் கட்சியில இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் தங்களோட சொத்து விவரத்தை கணக்கு காட்டணும்னு சொல்ல போய் அது கட்சிக்குள்ள பெரிய புயலா மாறிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எம்ஜிஆர் டிஎம்கே கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு. ஆனா எம்ஜிஆர் இதுக்கெல்லாம் மிரளாம ஒரு வாரத்துல புதிய கட்சி அதிமுகவை ஆரம்பிக்கிறாரு. 1977 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி அடைஞ்சு தமிழ்நாட்டோட சிஎம் ஆகுறாரு. எம்ஜிஆர் சும்மா அரசியலுக்கு வரலங்க, தன்னோட ஒவ்வொரு படம் மூலமாவும் மக்கள் கிட்ட அரசியலை விதைச்சாரு. எங்க வீட்டு பிள்ளை, படகொட்டி, 1000ல் ஒருவன், எந்த படம் எடுத்தாலும் ரிக்ஷாக்காரரா, மீனவரா, விவசாயியா, அடித்தட்டு மக்களோட ரோல்ல நடிச்சு அசத்தினாரு. திரையில எம்ஜிஆர் குடிச்சியோ சிகரெட் பிடிச்சோ பெண்களை தப்பா பேசியோ பார்த்திருக்கவே முடியாது. திரையில இவ்வளவு நல்லவனா இருக்கிறவன் நிஜத்திலேயும் நல்லவனா தான் இருப்பான்னு கிராமத்து மக்கள் அவரை ஆழமா நம்பினாங்க. 1984 எம்ஜிஆருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் அமெரிக்கா போஸ்டன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிற டைம் எம்ஜிஆரால பிரச்சாரத்துக்கு வர முடியல. அவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே கையை அசைக்கிற ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் தான் தமிழ்நாட்டில் டிவிகள்ல ஓடுது. அதிமுக 155 இடங்கள்ல போட்டியிட்டு 132 தொகுதிகளில் வெற்றி பெற்று மறுபடியும் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிறாரு எம்ஜிஆர். 1977 இருந்து 1984 அவர் இறக்குற வரைக்கும் எம்ஜிஆர் போட்டியிட்டு எந்த எலெக்ஷன்லயுமே தோத்ததே இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போறது சிவாஜி. ஆரம்பத்துல திமுக கட்சியில இருந்தவர், அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு மாறினாரு. 1988 காங்கிரஸ்குள்ள வந்த சில கருத்து வேறுபாடுகளால மனமுடைஞ்ச சிவாஜி வெளியே வந்து தமிழக முன்னேற்ற முன்னணின்னு சொந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இவர் நடிப்புல இமயமல, ஆனா கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல பெரிய வெற்றியை பெற முடியாம போனதுதான் ஒரு வரலாற்று சோகம். அடுத்தது நம்ம பார்க்க போறது புரட்சி கலைஞர் விஜயகாந்த். 2000 ஸ்டார்டிங்ல ரமணா படம் மூலமா ஊழலுக்கு எதிரான பிம்பத்தை கட்டமைச்சு 2005 மதுரையில மாபெரும் மாநாட்டுல தேமுதிக கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அப்ப திமுக அதிமுக 2 இமாலய சக்திகள் போட்டியிட்ட காலம். 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி எதுவுமே இல்லாம விருதாச்சலம் தொகுதியில கேப்டன் நேரடியா களமிறங்கி கெத்தா ஜெயிக்கிறாரு. அடுத்து 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவையே பின்னாடி தள்ளி தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவரா பொறுப்பேற்கிறாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமா ஃபேன்ஸை 100% பொலிட்டிக்கல் ஓட்னா மாத்தின ஒரே தலைவர் கேப்டன் தான். சட்டசபையில ஆளுங்கட்சியை பார்த்து அச்சம் இல்லாம அவர் பண்ணின கர்ஜன உரைகள் இன்னைக்கும் சோசியல் மீடியாவில பயங்கர வைரல். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சினிமா கிளாமரை தாண்டி அரியாசனம் ஏறிய இரும்பு பெண்மணி ஜெயலலிதா. தமிழ், தெலுங்கு, கன்னடம் 140க்கு மேற்பட்ட படங்கள்ல மாஸ் ஹீரோயினா கலக்கியிருக்காங்க. எம்ஜிஆரோட அதிக படங்கள்ல நடிச்ச கதாநாயகியும் இவங்க தான். 1982 எம்ஜிஆர் கைப்பிடிச்சு அதிமுகவில் இணைஞ்சி இவங்களோட கூர்மையான ஆங்கில பேச்சாலும் கம்பீரத்தாலும் கட்சி பிரச்சார செயலாளராகவும் ராஜ்யசபா எம்பியாகவும் உயர்ந்தாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் இனி அதிமுக அவ்வளவுதான் எல்லாரும் சொல்லும்போது தனி ஆளா நின்று கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மாஸ் பண்ணாங்க. 1991 முதலா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா அரியாசனத்துல இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பொறுப்பேற்று இந்திய அரசியலே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க. டெல்லி தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு வந்து இவரை நேரில் சந்திச்சு பேசுற அளவுக்கு ஒரு கெத்தான அயன் லேடியா வாழ்ந்தவங்க. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சரானவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா வெறும் சினிமா கிளாமரை வச்சு மட்டும் ஜெயிச்சவங்கன்னு ஜெயலலிதாவை யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா தன் கூர்மையான அறிவு, தைரியமான முடிவுகள், மக்கள் நல திட்டங்களால தான் ஒரு ரியல் ஆளுமைன்னு நிரூபிச்சாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது உலகநாயகன் கமலஹாசன். 2018 மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சு ஊழலற்ற நிர்வாகம், நேர்மை போன்ற கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் களத்துல இறங்கினாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. அரசியல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே 2022 விக்ரம், 2024 கல்கி 2898 AD மாதிரியான படங்களை நடிச்சு சினிமாவிலையும் தன்னோட ஆதிக்கத்தை தொடர்ந்து மாஸ் காட்டிட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டி ராஜேந்திரன். அடுக்குமொழி வசனம், லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்னு பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா கட்சி தொண்டர்களை தக்க வைக்க முடியாம அரசியல்ல பின்னடைவை சந்திச்சாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நவரச நாயகன் கார்த்திக். நாடாளும் மக்கள் கட்சியை 2009 ஆரம்பிச்சாரு. கார்த்திக் கிட்ட நல்ல பேச்சாற்றல், ரசிகர் கூட்டமும் இருந்தது. ஆனா அவரால் அரசியல நிலைக்க முடியாம போனதுக்கு முக்கியமான காரணம் கன்சிஸ்டன்சி இல்லாம போனதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தளபதி விஜய். கத்தி படத்துல விவசாயிகளுக்காகவும் கிராமப்புற மக்களுக்காகவும் குரல் கொடுத்து பேசினதாகட்டும், சர்க்கார் படத்துல 49P பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினதாகட்டும், ரொம்ப வருஷமாவே தன் படங்கள் மூலமா அரசியல் ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தவர் தான் தளபதி விஜய்.
2024 தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சாரு. எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு அப்புறம் சினிமா கேரியரோட உச்சத்துல இருக்கும் போதே அதை உதறிட்டு அரசியலுக்கு வந்த நடிகர் தான் தளபதி விஜய். வருஷத்துக்கு 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற இந்தியாவோட டாப் ஸ்டாரா இருக்கும் போதே தளபதி 69 தான் என்னோட கடைசி படம், இனிமேல் முழு நேர மக்கள் பணிதான் என்னோட வேலைன்னு அறிவிச்சாரு. எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு அப்புறம் சினிமா ஸ்டார்ஸால அரசியலை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி 2026 எலெக்ஷன்ல மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தி இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சரா அரியாசனத்துல உட்கார்ந்து மாஸ் காட்டுறவர் தான் தளபதி விஜய். கடைசி நம்ம பார்க்க போறது உதயநிதி ஸ்டாலின். 2008 ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிற பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சு முதலா விஜய் நடிச்ச குருவி, அதுக்கப்புறம் சூர்யாவோட ஆதவன், கமல்ஹாசனோட மன்மதன் அம்பு, சூர்யாவோட 7ஆம் அறிவுன்னு பிரம்மாண்ட படங்களை தயாரிச்சது இவர் தான். வினை தாண்டி வருவாயா, மதராசப்பட்டினம், மைனான்னு அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணி சினிமாவில் பெரிய விநியோகஸ்தரா களமிறங்கினாரு. எம் ராஜேஷ் இயக்கத்துல சந்தானத்தோட சேர்ந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி மூலமா ஹீரோவா மாஸ் என்ட்ரி கொடுத்து மாமன்னன் வர பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்தாலும் அரசியல தீவிரமா இறங்க போறேன்னு சொல்லி மாமன்னன் படத்தோட தன் சினிமா பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. 2019 திமுக இளைஞர் அணி செயலராகி 2021 எலெக்ஷன்ல ஜெயிச்சு அமைச்சரானாரு. எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த், அம்மா ஜெயலலிதான்னு அரசியல் ஆட்டி படைச்ச மாஸ் தலைவர்களின் வரிசையில இன்னைக்கு 2026 ஒரு பக்கம் முதலமைச்சரா தளபதி விஜய், இன்னொரு பக்கம் திராவிட பாரம்பரிய குடும்பத்துல எதிர்கட்சி தலைவரா நிக்கிற உதயநிதி ஸ்டாலின். இவங்க 2 பேர்ல யாரோட பொலிட்டிக்கல் ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த 8 தலைவர்கள்ல சினிமாவிலையும் முதலமைச்சரா நடிச்சு நிஜ வாழ்க்கையிலும் முதலமைச்சரான தலைவர் யாருன்னு சரியா கண்டுபிடிக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.